we discuss the topic how to score center in English. It is very easy to score high marks in English. Before we go to the topic, I suggest to you some ideas for you. First of all, the first one, no grammatical errors when you make a sentence. The subject and the verb agreement is called the concord. So, without the grammatical errors, you can make a sentence. The second one, avoid spelling mistakes. And third one, good handwriting. They expert the good handwriting. And the fourth one, language style. So how do you present in your answer? Don't violate the content. You must understand the content and you can deliver the answer in your way. And fifth one, how do you present your answer? The presentation, overall presentation. So it will be fulfilled. You can score the high marks in English. Okay, shall we go to the topic? And the 14 1 marks. The first one, question number 1 to 3, the synonyms, and the 4 to 6, antonyms. The 1 to 3, question number 1 to 3, the synonyms. You should read book back exercise. So book back letter, over lesson letter, prose letter. So lessons letter in the book back glossary, vocabularies memorize பண்ணுங்க. So you can answer it. In additional, when the teacher taught the lessons, you have taken the hints. It helps to you or refer the dictionaries. So dictionary refer பண்ணலாம் new word அப்படிலாம் அப்படின்னா ஸோ டீச்சர் லெசன்ஸ் எடுக்கும்போது ஸோ நோட் பண்ணியிருப்பீங்க நியூ வேர்டுக்கான மீனிங் ஸோ அந்த மீனிங்கை ரெஃபர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்க எக்ஸசைஸை நல்லா வெல் தரோவாக இருங்க. ஸோ அந்த பாட் நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னாலே யூ கேன் ஆன்சர் இட். அண்ட் question number 4 to 6, antonyms. If you know the synonyms, you can answer it. Antonyms. So synonyms என்ன மீனிங் வேர்டுக்கான மீனிங் தெரிஞ்சது அப்படின்னாலே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் antonyms. So there is no problems because இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ப்ரோஸ்ல இருந்து தான் क्वेश्चन கேட்க போறாங்க, அவுட் ஆஃப் क्वेश्चन அப்படின்றது கிடையாது. ஸோ லெசன்ஸ்ல இருக்க எல்லா வேர்ட்ஸுமே உங்களுக்கு தெரியும். there is no new word. so I know all the words. ஸோ எல்லாருமே வேர்டுக்கு எனக்கு மீனிங் தெரியும் அப்படின்னாலே ஸோ யூ கேன் கெட் த மார்க்ஸ் 6. ஸோ 3 and 3. The next question number 7, singular or plural form. ஸோ கொஸ்டின் வந்து சிங்குலர் கொடுத்துட்டு plural form கேட்கலாம் ஆர் plural கொடுத்துட்டு singular form கேட்கலாம். For example, man, men, child, children, key, keys, datum, data, terminus, termini, matrix, matrices, aluminous, alumini, knife, knives. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. இந்த ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாலே ஸோ யூ கேன் சூஸ் இட். எல்லாமே உங்களுக்கு சூஸில் தான் வரப்போகுது. ஸோ இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணலாம். சிங்குலர் ஆர் plural form. கொஸ்டின் நம்பர் 8, prefix or suffix. ஸோ ரூட் வேர்டு இருக்கும். ஸோ ரூட் வேர்டுக்கு பிஃபோராக ஆட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம் ப்ரெஃபிக்ஸ். ஆஃப்டர் ஆட் பண்ணுறது ரூட் வேர்டுக்கு ஆஃப்டர் வேர்டு ஆட் பண்ணுறது தான் சஃபிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரெலவெண்ட். ரெலவெண்ட் அப்படின்ற வேர்டு இருக்கு. ஸோ ரூட் வேர்ட். ஸோ ரெலவெண்ட்டுக்கு பிஃபோராக ஆட் பண்ணுறது irrelevant ப்ரெஃபிக்ஸ். ஸோ சஃபிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஜாய். ஸோ ஜாய்ஃபுல் அப்படின்றது சஃபிக்ஸ். ஸோ ரூட் வேர்டுக்கு பிஃபோர் ஆட் பண்ணுறது ப்ரெஃபிக்ஸ், ஆஃப்டர் சஃபிக்ஸ். ரூட் சூஸில் இருக்கும்போது யூ கேன் சூஸ் இட். ஸோ எல்லாமே ப்ராக்டிசஸ். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிசஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இட் இஸ் வெரி ஈஸி டு யூ. அண்ட் தென் அப்ரிவேஷன்ஸ். they will ask abbreviations or acronyms. abbreviation ஆக கேட்கலாம், acronyms ஆக கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ATM, ISRO. ஸோ இந்த மாதிரியான ஒரு அப்ரிவேஷன்ஸ் acronyms இந்த ஃபார்மில் இருக்கலாம். And then phrasal verbs. So phrasal verbs, for example put on means wear. So question கொடுத்துட்டு put on கொடுத்துட்டு ஆப்ஷன்ல wear அப்படின்ற மாதிரி இருக்கலாம். or wear கொடுத்துட்டு ஸோ இந்த வேர்டை என்ன சூஸ் பண்ணுங்க, phrasal verb என்ன கரெக்டான phrasal verb சூஸ் பண்ணுங்க அப்படின்ற கொஸ்டினும் உங்களை கேட்கலாம்.
ஸோ எந்த எப்படி கேட்டாலுமே கொஷின் அது கேட்டாலும் நம்ம ரெடி ஆகிடும். அண்ட் தென் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஸோ காம்பவுண்ட் வேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் கொடுத்துருக்கலாம். இப்போ கிளாஸ் ரூம் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் வேர்ட் நான் சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கலாம், ஆப்ஷன்ஸில் ரூம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் இதுவே வந்து உங்களுக்கு பிஃபோரா ஆஃப்டரா அப்படின்ற வேர்ட் கூட பார்க்கலாம். ஒரு வேர்டை கொடுத்துட்டு பிஃபோர் த காம்பவுண்ட் வேர்ட் அப்படின்னு சூஸ் பண்ண சொல்லலாம், ஆர் யூ கேன் சூஸ் ஆஃப்டர் த காம்பவுண்ட் வேர்ட் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ண சொல்லலாம். ஆர் அதர்வைஸ் இந்த கொஸ்டின் எப்படி வேற மாதிரி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கிளாஸ் ரூம் அதை டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா அதை நவுன் ப்ளஸ் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கூட எப்படி கேட்கலாம் அப்படின்னா நவுன் ப்ளஸ் நவுன் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே ஆப்ஷனில் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கலாம். அப்போ என்ன கேட்டகரி, அப்போ நவுன் ப்ளஸ் நவுன் கேட்டகரி என்னது அப்படின்ற மாதிரி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஆர் அதர்வைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அது ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் கண்டிஷனிங் பார்த்தோம் அப்படின்னா நவுன் ப்ளஸ் ஜெரண்ட், வாஷிங் மிஷின் ஜெரண்ட் ப்ளஸ் நவுன், ஹேண்ட் வாஷ் நவுன் ப்ளஸ் verb, blue moon adjective plus noun. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் இது இந்த மாதிரியான கொஷின்ஸும் கேட்கலாம். பி எக்ஸ்பர்ட். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாலும் ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றது இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரப்போசிஷன்ஸ். யூ ஹேவ் ப்ராக்டிஸ் வெல். ஸோ இதெல்லாம் நிறைய நீங்கள் கிளாஸ் ரூம்லேயே ப்ராக்டிசஸ் நிறைய பார்த்துருப்பீங்க ப்ரப்போசிஷன்ஸ். அண்ட் தென் டென்சஸ் இட் ஸ்பெசிஃபை அட் தட் டைம். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது பண்ணா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு we should identify the tenses. இது என்ன கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸில் இது என்ன டைப் எந்த டென்ஸில் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் தென் யூ ஷுட் நோ த வெர்ப் ஃபார்ம்ஸ். ஸோ அந்த வெர்போட ஃபார்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த வெர்ப் ஆஃப் டென்சஸ் அப்படின்றத அட்டன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ வெர்ப் 1 ஆர் verb 1 plus s or es. Present continuous am, ham or is or plus be1 plus ing. Present perfect has or have plus be3. Present perfect continuous tense has or have plus being plus be1 plus ing. So formation. So we have past tense பார்க்கிறோம் அப்படினா past tense verb 2. Past continuous was or were plus be1 plus ing. Past perfect had plus be3. Past perfect continuous had plus being plus be1 plus ing form. So your future tense பார்க்கிறோம் அப்படினா will shall plus be1. Future continuous will shall plus be plus be1 plus ing form. Future perfect will shall plus have plus be3. So future perfect continuous andana will shall plus have plus being plus be1 plus ing form. So tenses உடைய verb form அப்படின்றது you should memorize it. இதெல்லாமே கண்டிப்பா இந்த ஃபார்ம் எல்லாமே தெரிஞ்சிருந்தா தான் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். You can attend the question. And then 14th one, link words. The link words they can ask the questions complex or compound sentence. இதேமே டீடைலா பார்க்கணும் அப்படினா simple complex compound தான் பார்ப்போம். So complex or compound sentences தான் உங்களுக்கு என்ன கேக்குறாங்க அப்படினா link words அப்படினு கேக்குறாங்க. இது பார்த்தோம் அப்படினா கான்ட்ராஸ்ட் டைப் அப்படினா காம்ப்ளெக்ஸ்ல தோ although even though காம்பவுண்ட் அந்த பட் yet still. So ரீசன்ஸ் இருக்கு அப்படினா காம்ப்ளெக்ஸ்ல as since because காம்பவுண்ட்ல and so. So referring to the time இருக்கு அப்படினா when as soon as no sooner date. இது காம்பவுண்ட்ல பார்த்தோம் அப்படினா immediately and at once. So இந்த மாதிரியான ஃபார்மேஷன்ஸ். So இத பேஸ் பண்ணி தான் லிங்க் வேர்ட்ஸ் அப்படிங்கறத உங்களுக்கு क्वेश्चन ஃப்ரேம் பண்றாங்க. So it is very easy to score 14 1 marks. So 14 மே ஈஸியா வந்து உங்களால ஸ்கோர் பண்ணலாம். So you should practice well. நல்லா நீங்க வந்து பிராக்டீஸ் பண்ணா மட்டும் தான் உங்களால இந்த 14 1 marks அப்படின்றது ஈஸியா எடுத்துடலாம். That is no tough. Part 1 over. The next part 2. So 20 marks, 10 2 marks. So பார்த்தோம் அப்படினா section 1 ல 3 prose, section 2 ல poetry. So 3 questions. Section 3 grammatical part 3 questions and section 4 roadmap, so 1 question. So total 10 questions, 10 to 20 marks. So first section 1 prose, question number 15 to 18. Out of 3 you should attend the 3 questions out of 4. So then choice கொடுத்திருக்காங்க. So content, so the prose உடைய content you can understand. So நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. Don't by heart the answers. The answers by heart பண்ணாதீங்க.
ஸோ அப்படி டெலிவர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி பார்த்தோம் அப்படின்னா யூ டு நாட் ஃபுல்ஃபில் இட். ஸோ உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கண்டென்ட் அண்ட் டெலிவர் த ஆன்சர் இன் யுவர் வே. ஸோ உங்களுடைய வேல அந்த ஆன்சரை டெலிவர் பண்ணுங்க, டைட்டில் கொடுங்க. ஸோ என்ன கொஷின் கேட்குறாங்களோ அந்த கொஷினுக்கு ஆப்டான ஆன்சரை அழகாக குட் ப்ரெசன்டேஷனோட பண்ணலாம். And the next section 2 பார்த்தோம் அப்படின்னா poetry. So poetry questions, appreciation questions. So poem lines கொடுத்துருக்க போறாங்க, you can answer it. So I refer, me refer. So poetry lineல கொடுத்துருக்கிறதுக்கு refer அப்படின்ற ஒரு கொஸ்டினும், and then what is it? So wordக்கான மீனிங் இங்க கூட பார்த்தோம் அப்படின்னா நீங்க எப்படி ப்ரோஸ்ல synonyms படிக்கிறீங்களோ அதே மாதிரி poetryல என்ன பண்ணணும், you should read the synonyms. Sometimes they will ask the meanings. வேர்ட் கொடுத்துட்டு கூட என்ன பண்ணலாம், மீனிங்ஸ் கேட்கலாம். ஸோ மீனிங் அப்போ யூ ஷுட் நோ த மீனிங், அந்த லைனோடைய மீனிங் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சது அப்படின்னாலே யூ கேன் ஆன்சர் இட். இது எல்லாமே ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ அண்ட் தென் மேபி அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போயம் லைன்ஸ்லோட இருக்கலாம். யூ கேன் பிக் அவுட் இட். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஷினை தரவாக ரீட் பண்ணோம் அப்படின்னாலே உனக்கு அந்த ஆன்சர் அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ அந்த ஆன்சர் பிக் அவுட் பண்ணுற மாதிரி கூட கொஷின்ஸ் அப்படின்றது இருக்கலாம். இதெல்லாம் யூ கேன் கெட் த ஃபுல் மார்க்ஸ். இதெல்லாம் கரெக்டாக எழுதுனீங்க வித்தவுட் கிராமட்டிக்கல் எரர்ஸ் அப்படின்னா தே வில் ப்ரொவைட் இட் கரெக்ட். தே வில் கரெக்டாக வந்து அவங்க எல்லாமே உங்களுக்கு இந்த மார்க்ஸ் அப்படின்றத கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 3. ஸோ செக்ஷன் 3 பார்த்தோம் அப்படின்னா கிராமட்டிக்கல் கொஷின்ஸ் தான் செக்ஷன் 3 அப்படின்றது இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் 5 யூ ஷுட் அட்டெண்ட் 3 கொஷின்ஸ். ஸோ இந்த கேட்டகரிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். இப்போ த ஃபார்ம்ஸ் எல்லாமே சொல்லணும், டென்சஸ் உடைய ஃபார்ம்ஸ். ஸோ அந்த ஃபார்ம்ஸ் தான் ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்ம். ஸோ அதுக்கான சேஞ்ச் பாசிவ் வாய்ஸ். ஸோ இந்த வெர்ப் ஃபார்ம் தெரிஞ்சது அப்படின்னாலே யூ கேன் கிளாசிஃபை த டென்சஸ். என்ன டென்ஸ் அப்படின்றத கிளாசிஃபை பண்ணலாம். ஸோ அந்த டென்சஸ்லேருந்து சேஞ்ச் பண்ண போகிற வாய்ஸஸ் ஆக்டிவ் டு ஆக்டிவ் ஆர் பாசிவ் வாய்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ யூ ஷுட் ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். ஸ்டேட்மெண்டா, இன்டராகேட்டிவா, இம்பரேட்டிவா, எக்ஸ்க்ளமேட்டரியா. ஸோ சென்டென்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்க. சென்டென்ஸை ஐடென்டிஃபை பண்ண பிறகு என்ன பண்ணணும், கனெக்டிங் வேர்ட்ஸ். ஸோ அந்த கேட்டகரிக்கான கனெக்டிங் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றது சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் த டென்சஸ். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் கண்டினியூஸ்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ அந்த மாதிரியான ரூல்ஸ். ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சுவேஷன். இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ இந்த பஞ்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்லேயே நீங்கள் ஃபுல்லாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ரூலை கரெக்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என்ன செட் டு. ஸோ என்ன பர்சனுக்கான கமா, நெக்ஸ்ட் கொட்டேஷன். ஸோ கொட்டேஷனுக்கு அப்புறமா கேபிட்டல் லெட்டரை ஸ்டார்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் அந்த சென்டென்சஸ் வந்து எக்ஸ்க்ளமேட்டரினா எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள், அது இன்ட்ராகேட்டிவ்னா இன்ட்ராகேட்டிவ் சிம்பிள். ஸோ அந்த மாதிரி இதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ ரெஃபர் யுவர் புக். ஸோ இன்னும் பஞ்சுவேஷனுக்கு அடிஷனலாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய புக்கில் இருக்க சென்டென்சஸை நல்லா நீங்கள் ப்ராக்டிசஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள், காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் சென்டென்சஸ். சில டிவிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது டைப்ஸ். ஸோ யூ மஸ்ட் ஐடென்டிஃபை த டைப். கான்ட்ராஸ்டா. ஸோ கான்ட்ராஸ்ட் அப்படின்னா சிம்பிளா இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட், நாட்வித்ஸ்டாண்டிங். காம்ப்ளெக்ஸ் வந்துன்னா தோ, அல்தோ, ஈவன் தோ. காம்பவுண்ட் வந்துன்னா பட், ஹெட், ஸ்டில். ஸோ இதே ரீசன்ஸாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டியூ டு, ஓவிங் டு, ஆன் அக்கௌண்ட் ஆஃப், பீயிங். ஸோ காம்ப்ளெக்ஸாக இருக்கு அப்படின்னா ஆஸ், சின்ஸ், பிகாஸ். காம்பவுண்ட்னா அண்ட் ஸோ. ரெஃபரிங் டு த டைமாக இருக்கு அப்படின்னா ஹேவிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆர் ஆஃப்டர் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். காம்ப்ளெக்ஸாக இருக்கு அப்படின்னா ஆஃப்டர் ப்ளஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட். காம்பவுண்ட்னா அண்ட். ஸோ இந்த டைப்ஸ் இதுவே கண்டிஷனல் கிளாஸஸாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈவெண்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப். காம்ப்ளெக்ஸாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இஃப். காம்பவுண்ட்னா அண்ட் தென். நெகட்டிவ் டைப்பாக இருக்கு அப்படின்னா சிம்பிள்னா இந்த ஈவெண்ட் ஆஃப் நாட், இன் கேஸ் ஆஃப் நாட். காம்ப்ளெக்ஸ்னா அன்லெஸ். காம்பவுண்டில் ஆர், அதர்வைஸ், ஆர் எல்ஸ். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ். இந்த டைப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே யூ கேன் சேஞ்ச் இட். ஸோ சிம்பிள் இன்டு காம்ப்ளெக்ஸ் ஆர் காம்பவுண்ட் அப்படின்றது ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ யூ மஸ்ட் நோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ அந்த கிராமட்டிக்கல் பார்ட்டோட ரூல்ஸை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர் டு மேக் எ மீனிங்ஃபுல் சென்டென்சஸ். ஸோ சென்டென்சஸ் இருக்கும். இந்த சென்டென்சஸ்
டிவைடடாக இருக்கும். ஸோ டிவைட் பண்ணியிருக்கும். அந்த வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மிங்கிள்டாக இருக்கும். ஸோ யூ கேன் மேக் ஏ சென்டென்ஸ். ஸோ எஸ்பிஓஓ, எஸ்பிசிஓ, எஸ்பிஏஓ இல்லை எஸ்பிஓஏஓ. ஸோ அந்த பேட்டர்ன் சென்டென்ஸ் உடைய பேட்டர்ன். ஸோ இட் கிவ்ஸ் அ கம்ப்ளீட் மீனிங். ஸோ ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சென்டென்சஸ் வர மாதிரியான ஒரு இது வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும். Rearrange the words in the correct order to make the meaningful sentence. So section 3 is your homework. So very easy to score marks. So இதெல்லாம் கரெக்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னா இதில் எதுலையுமே வந்து மார்க் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. ஸோ கரெக்டாக இருந்தது அப்படின்னா they will provide the mark. கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த மார்க் அப்படின்றத கொடுத்துருவாங்க. And then question number 28, road map, directions இதெல்லாமே கொடுக்குறது தான் இந்த road map அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ road map instructions: go straight, turn left or turn right, walk a few meters, walk along the main road. ஸோ இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் கொடுக்கறது அப்படின்றது தான் இந்த ரோட் மேப் அப்படின்றத இங்கே ஃபாலோ ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 3. ஸோ பார்ட் 3ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 50 மார்க்ஸ். ஸோ யூ ஷுட் அட்டெண்ட் த 10 கொஸ்டின்ஸ். ஸோ அதுதான் இங்கே 50 மார்க்ஸ் அப்படின்ற அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 29 to 32 இந்த கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா ப்ரோஸோட பேராகிராஃப். ஸோ யூ ஷுட் சூஸ் 2 out of 4 questions. 2 5s are 10 அப்படின்றாங்க. ஸோ how do you deliver the answer? ஸோ ஒரு பேராகிராஃபை எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ஸோ டைட்டில். ஸோ நெக்ஸ்ட் என்ன அந்த கொஸ்டினுடைய கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டான என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆன்சரோ அந்த ஆன்சரை என்ன பண்ணுறோம், அதுக்கான ஆன்சரை அங்கே கொடுக்கணும். ஸோ அந்த ஆன்சரை கொடுக்கும்போது என்ன பண்ணலாம், இன்னும் அடிஷ்னலாக இல்லை ஸ்லோகன்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம். அதுக்கு ஓரியன்டாக இருக்கிறத இந்த மாதிரி இருக்கிறத இன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் எண்டில் அவுட்கம். ஸோ வாட் இஸ் த மெசேஜ், ஸோ அந்த பேசேஜ் என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கான ஒரு அவுட்கம் அப்படின்றத கொடுத்து கம்ப்ளீஷன் பண்ணலாம் பேராகிராஃப். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 2. ஸோ போயட்ரி. ஸோ போயட்ரியில் பார்க்கணும் அப்படின்னா 33 and 34 அப்படின்றது போயமுடைய கொஷின் ஆன்சர்ஸ் பேராகிராஃப். ஸோ போயம் வந்து கொஷின் கேட்க போகிறாங்க, யூ ஷுட் அட்டெண்ட் இட். ஸோ இதே சேம். ஸோ போயம் நேம், ஆத்தர் நேம், ஸோ அதுக்கப்புறம் ஸோ என்ன அந்த மெசேஜ், ஸோ போயமுடைய மெசேஜ், ஸோ அந்த மெசேஜ் யூனிவர்ஸ் ஸ்டைல். ஸோ அதை உன்னுடைய ஸ்டைலில் என்ன பண்ண போகிறேன், ஆன்சரை டெலிவர் பண்ண போகிறேன். வித் போயம் லைன்ஸ் அப்படின்றது எங்கே சுட்டபிளாக இருக்கோ யூ கேன் இன்க்ளூட் இட். அந்த கண்டென்ட்டுக்கு ஓரியன்டான போயம் லைன்ஸ் அப்படின்றதையும் சூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் இன்க்ளூட் இட். அது எல்லாமே உள்ள வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் எண்டில் as it is same. So the poet conveys the message. என்ன அந்த poet வந்து இந்த மெசேஜ் வந்து கன்வேஸ் பண்றாரு, அந்த போயம்ல என்ன சொல்ல வராரு அப்படின்றத அவுட்கம் அப்படின்றதையும் கொடுத்து கம்ப்ளீஷன் பண்ணிடலாம். ஸோ the next பார்த்தோம் அப்படின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ போயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த கொஸ்டின்ஸ், அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸாக இருக்கலாம், ரைமிங் ஸ்கீம், ஸோ ரைமிங் வேர்ட்ஸ், ஸோ சம் வேர்ட்ஸ், ரிப்பீட்டட் வேர்ட்ஸ், சவுண்ட்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த சவுண்ட்ஸ். ஸோ சவுண்ட்ஸை பேஸ் பண்ணி ரிப்பீட்டடாக இருக்குது அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் என்ன பண்ணலாம், பிக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரைமிங் ஸ்கீம். ஸோ சேமாக இருக்குது ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபாலோ அப் ஏஏ பிபி அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, செகண்ட் ஒன் கான்ட்ராஸ்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பி. இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சரி சேமாக இருக்குது அப்படின்னா ஏ. ஸோ அந்த மாதிரி ஏபி ஏபி அப்படின்ற மாதிரியும் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், இது வெரி ஈஸி. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அலக்ட்ரிஷன். ரிப்பீட்டேஷன் ஆஃப் த கான்சனன்ட் சவுண்ட்ஸ் தான் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அலக்ட்ரிஷன். கான்சனன்ட் சவுண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கான்சனன்ட் சவுண்டாக இருக்குது அப்படின்னா அந்த அலக்ட்ரிஷன் அந்த வேர்ட் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டரை ஸோ அந்த சேம் லைன் தான் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எது ரிப்பீட்டடாக கான்சனண்ட்டாக இருக்கோ அதை அண்டர்லைன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ரிப்பீட்டேஷன் ஆஃப் த கான்சனன்ட் சவுண்ட்ஸ் தான் நம்ம இங்கே அலக்ட்ரிஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா போயட்டிக் டிவைஸில் டிக்ஷனில் சொல்கிறது சிமிலி. ஸோ லைனில் அந்த போயம் லைனில் சிமிலி இருக்கா, எப்படி ஹவு டு யூ ஃபைண்ட் அவுட், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் சிமிலியை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிமிலி இஸ் ஏ கம்பேரிசன். ஓப்பன் கம்பேரிசன் தான் சிமிலி அப்படின்னு சொல்கிறோம். யூ கேன் ஃபைண்ட் த வேர்ட்ஸ் லைக், ஹேஸ். ஸோ த ஆத்தர் ஹேஸ் யூஸ்ட் இட். ஸோ போயட்டை இந்த போயமை இன்னும் அழகாக்கிறதுக்காக தான்
இந்த மாதிரியான poetic diction அப்படின்றத ஆத்தர் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றது தான் லைக் ஆஸ். ஸோ கம்பேரிசன் ஓப்பன் கம்பேரிசனாக இருக்கு, ஸோ டைரக்ட் கம்பேரிசனாக இருக்கு அப்படின்னா அங்கே லைக் ஆஸ் இருந்தது அப்படின்னா அங்கே நீங்கள் சிமிலி அப்படின்றத எழுதணும். வெரி சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் மெட்டாஃபர். ஸோ மெட்டாஃபர் மீன்ஸ் இன்டைரக்ட் கம்பேரிசன். ஸோ கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனாக இருக்காது, இன்டைரக்டாக இருக்கு. ஸோ அந்த மாதிரியான கம்பேரிசன்ஸாக இருக்குது போயம் லைன்ஸில் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம், மெட்டாஃபர் அப்படின்றது நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா போயம் லைன்ஸில் பர்சானிஃபிகேஷன் இருக்கலாம். An inanimate objects or abstractions are given to the human qualities. So ஒரு ஃபீலிங்ஸ், ஹியூமனுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே ஒரு நான் லிவிங் திங்ஸ், ஒரு டேபிளோடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, ஒரு ஹியூமன் போல கன்சிடர் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். இல்லை ஒரு ட்ரீ, ஒரு ஹியூமனை போல ஃபீலிங்ஸ் வந்து ட்ரீ கன்வே பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறத பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ராக் வந்து பேசிட்டு இருக்கு, ஸோ அதோடைய ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணுது, இட் எக்ஸ்பிரஸ் த ஃபீலிங்ஸ் அப்படின்னா அது பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் எபிடெட். டிரான்ஸ்போர்ட் எபிடெட் மீன்ஸ் டிஸ்கிரைப் த குவாலிட்டிஸ் ஆஃப் எ நவுன். ஸோ இதை தான் டிரான்ஸ்போர்ட் எபிடெட் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான போயட்டிக் டிக்ஷன் அப்படின்றது எங்கள் கொஷின்ஸாக வந்து கேட்கலாம். வெரி சிம்பிள். இது எல்லாமே இப்போ போயம்ஸ் உங்கள் லெசன்ஸில் இருக்க உங்கள் போயமில் இருக்க பாட்டில் இருந்து தான் கொஷின் கேட்குறாங்க. ஸோ யூ கேன் ஆன்சர் இட் ஈஸிலி. எல்லாமே உங்கள் டீச்சர் எல்லாமே எங்கள் கிளாஸ் ரூம்ஸில் இது எல்லாமே நல்லாவே தெளிவாக எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே இந்த போயட்டிக் பார்ட் எல்லாமே ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேரா ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸா. ஸோ as it is ப்ராக்டிஸ் பண்ண போயமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் லெசன்ஸ்லேருந்து ஸோ அதுலேருந்து போயம் பேராவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ கேன் மேக் ஏ பேராகிராஃப். ஸோ அந்த ஸ்டான்ஸாவை பேராகிராஃபை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், மேக் பண்ணணும். ஸோ யூ கேன் சூஸ் இட் 2 questions. ஸோ ப்ரோஸில் 2 அட்டென்ட் பண்ண போகிறீங்க, ஸோ போயம் பார்ட்டில் 2. ஸோ பெட்டர் யூ கேன் சூஸ் அ பேராகிராஃப். ஸோ பேராகிராஃப்லேருந்து ஒரு கொஸ்டின் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வெரி ஈஸி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். எல்லாமே 1 mark 1 line. ஸோ கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படின்ற ஃபார்ம் தான் வரும்போது ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை ஈஸியாக அட்டென்ட் பண்ணலாம். ஸோ யூ கேன் ஸ்கோர். ஸோ 10 அப்படின்றது ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் செக்ஷன் 3 சப்ளிமெண்ட்ரி. ஸோ சப்ளிமெண்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். ஸோ உங்களுடைய சப்ளிமெண்ட்ரி பார்ட்டில் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டோரியில் இருக்க சென்டென்சஸும் மிங்கிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. யூ கேன் அரேஞ்ச் இட் in order. So the order according to the order. So ஸ்டோரியில் ஸோ என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் யார் என்ன கேரக்டர் உள்ள இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. ஸோ ஸ்டோரியை யூ வெரி வெல், ஸ்டோரி நல்லா தெரிஞ்சது அப்படின்னா ஸோ ரீஅரேஞ்ச் அப்படின்றத மேக் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் எனி ஒன். ஸோ ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் தட் ஃபாலோ. இதே சேம் சப்ளிமெண்ட்ல பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. At the same times the questions will be given, கொஸ்டினும் கொடுத்துருப்பாங்க. You can attend the answer. ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, ஸோ என்ன டெலிவர் பண்ணுறாங்க, ஸோ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கான ஆன்சர் என்ன பிக் அவுட் பண்ணுறது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரீஅரேஞ்ச் பண்ண தெரியல அப்படின்னா ஸோ பேசேஜில் போய்ட்டு அப்படியே ஆன்சர் பண்ணிக்கலாம். சப்ளிமெண்ட்ரி பார்ட். அண்ட் செக்ஷன் 4 ரைட்டிங் ஸ்கில். ஸோ அவுட் ஆஃப் 6னா ஷுட் அட்டெண்ட் 4 questions. 4 questionsல பார்த்தோம் அப்படின்னா the first 39th question, prepare on attractive advertisement. You should make advertisement. ஒரு advertisement அப்படின்றத நீ மேக் பண்ணணும். ஸோ அப்படி மேக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் you should create your box. ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுங்க. அந்த நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் will be given in your question paper. Question paperல எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஷாப் நேம் இருக்கும். ஸோ யூ கேன் சூஸ் த ஷாப் நேம். இந்த ஷாப் நேமை போல்டாக எழுதுங்க. ஸோ ஷாப் நேம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷாப் நேமுக்கு ஓரியன்டான என்ன மெசேஜ், அதுக்கான ஸ்லோகன்ஸ். ஸோ ஷார்ட்டான ஸ்லோகன்ஸ். ஸோ ஆஃபர்ஸ். ஸோ பை 1 get 1. ஸோ அந்த மாதிரி டிஸ்கவுண்ட், கிரெடிட் கார்டு அக்செப்டட். ஸோ அந்த மாதிரியான ஆஃபர்ஸ், அந்த ஆஃபர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பிக்சர். ஸோ என்ன ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறாங்களோ இல்லை என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஸோ அதை பற்றி ஒரு ஸ்மால் ஒரு பிக்சர் ஒன்று அப்படின்ற மாதிரியும் ட்ரா பண்ணலாம். எண்டில் பார்த்தோம் அப்படின்னா அட்ரஸ், காண்டாக்ட் அட்ரஸ். ஸோ அங்கே என்ன இன்ஃபர்மேஷன்ஸில் கொடுத்துருக்காங்களோ அந்த அட்ரஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா டைட்டிலுக்கு 1 mark, கேட்சி ஸ்லோகனுக்கு 1 mark, ஆஃபர்ஸ்க்கு 1 mark, அட்ரஸ்க்கு 1 mark அண்ட் இந்த ஃபோட்டோகிராஃப் ஸோ அந்த பிக்சருக்கு 1 mark.
ஸோ 5 மார்க்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி டிவிஷன்ஸில் பிரித்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் யூ கேன் கெட் ஈஸிலி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லெட்டர் ரைட்டிங். ஸோ யூ ஹேவ் ப்ராக்டிஸ் யுவர் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் கேட்டகரிஸ்னால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். லெட்டர் ரைட் லெட்டர் டு த எடிட்டர், ரைட் லெட்டர் டு த பிரின்சிபல், ஆர் யூ பர்சனல் லெட்டரில் பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு த அங்கிள் தேங்கிங் கிஃப்ட் ஃபார் ஸோ ஃபார் மதர் ஆர் டேட். ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு பர்சனல் லெட்டர்ஸ் எல்லாமே காப்பியேஜ் உங்களுக்கு பண்ணியிருப்போம். ஸோ லெட்டர் ரைட்டிங் அப்படின்றதையும் ஈஸியாக அட்டென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 41 பார்த்தோம் அப்படின்னா ப்ரிப்பேர் a notice board. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் a notice board அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா enclose your box. இதே மாதிரி தான் ஒரு பாக்ஸ் அப்படின்றத என்க்ளோஸ் பண்ணுங்க. மென்ஷன் the same informations will be given in the question paper itself. question paper பார்த்தோம் அப்படின்னா informations இருக்கு. you can pick out it. school name. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டேட். ஸோ இதெல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுறது. ஸ்கூல் நேம் போல்டாக அண்ட் மென்ஷன் பண்ணுறது. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா டேட் பிளேஸ் இதெல்லாமே மென்ஷன் பண்ணுறது. ஸோ கண்டென்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிபிஷனாக இருக்கலாம், ஆர் டூராக இருக்கலாம், ஆர் கண்டக்டிங் த சயின்ஸ் ப்ரோக்ராமாக இருக்கலாம். ஸோ என்ன கொஷின் கொடுக்குறாங்களோ அந்த கொஷின் யூ கேன் மேக் ஏ சென்டென்ஸ். பட் டு நாட் எக்ஸீட் த 50 வேர்ட்ஸ். பி பிரீஃப். ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கணுமே கண்டி. ஸோ பேராகிராஃபாக ஒரு லென்த்தியான பேராகிராஃபாக கிரியேட் பண்ணக்கூடாது. டோன்ட் எக்ஸீட் த 50 வேர்ட்ஸ். அவ்வளோ கண்டென்ட் அப்படி தான் கொடுத்துருக்கணும். ஸோ நோட்டீஸ் போர்டில் எண்டில் பார்த்தோம் அப்படின்னா கோஆர்டினேட்டர் அவங்களுடைய நேம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆர் ப்ரிப்பேர் a notice board. Next 42nd, look at the following picture and express your view. So picture இருக்கும். ஸோ பிக்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ the picture what did it convey it. ஸோ என்ன அது கன்வே பண்ணுது அந்த பிக்சர்? பாயிண்ட் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ நீ என்ன சொல்ல அப்படின்றது தான் இங்கே லுக் அட் த பிக்சர். ஸோ அந்த பிக்சரில் கொடுத்துருக்க மெசேஜ் என்ன அப்படின்றதும் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ பிக்சரில் எப்படின்னா இருக்காங்க, என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, ஸோ அந்த பிக்சரில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கேதர் பண்ணிட்டு ஸோ யூ கேன் மேக் ஏ சென்டென்ஸ் வித்வுட் கிராமட்டிக்கல் எரர். ஸோ எல்லாமே கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இதுவும் மென்ஷன் பண்ணிக்கணும். கன்க்ளூஷன், இன்ட்ரடக்ஷன், கண்டென்ட், பேசேஜ், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன், எண்டில் அவுட்கம். ஸோ இந்த பிக்சர் ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்றதையும் அவுட்கம் அப்படின்றதையும் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மேக் நோட்ஸ் ஆர் ரைட் எ சம்மரி ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ். ஸோ ரைட்டிங் ஸ்கில். ஸோ அதனால் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேக்கிங் நோட்ஸ், நோட் மேக்கிங் ஆர் நோட் மேக்கிங் என்ன அப்படின்னா சம்மரைசிங், கண்டென்ஸ்டு, தட் மீன்ஸ் 1/3 கண்டென்ஸ் பண்ணுறது தான் சம்மரைசிங் அப்படின்றாங்க. த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் தான் ரஃப் காப்பி அண்ட் ஃபேர் காப்பி. ஸோ எல்லாமே உங்கள் கிளாஸில் ப்ராக்டிசஸ் அப்படின்றது நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹவு டு யூ மேக் த நோட் மேக் அட் த சேம் டைம் ரஃப் காப்பி அண்ட் ஃபேர் காப்பி. ஸோ ரைட்டில் எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அவாய்ட் எக்ஸாம்பிள்ஸ், கம்பேரிசன்ஸ், ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணியிருக்கணும். இந்த ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க கிளாஸ் ஹவர்ஸில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 44 ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் எரர்ஸ். ஸோ எரர் ஸ்பாட் த எரர்ஸ் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஐடென்டிஃபை பண்ணுங்க அண்ட் தென் ரெக்டிஃபை இட். த எரர்ஸ் மேபி ஆஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் எருந்து கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் எரர்ஸ் வந்து ஆர்டிகல்ஸாக இருக்கலாம், ப்ரிப்போசிஷன்ஸ், கன்ஜெக்ஷன்ஸ், டென்சஸ். இப்போ பார்த்தோமா இந்த டென்சஸ் ஃபார்ம் ஆர் degrees of comparison, if classes, active voice and passive voice, indirect and indirect speech, simple and complex and compound sentences. இதோட கேட்கலாம். காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட் ரெண்டுமே கம்பைண்டாக கொடுத்துட்டு எரர் அப்படின்றத கேட்கலாம். ஸோ காம்ப்ளெக்ஸாக மேக் பண்ணணும் ஆர் காம்பவுண்ட் சென்டென்ஸாக மேக் பண்ணணும். சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம். ஸோ டாட்டர் இன்லாம், ஸோ அந்த மாதிரி கதை வந்து சேஞ்ச் பண்ணி எப்படி எரராக உங்களுக்கு கொடுக்கலாம். Phrasal verbs. So அப்படின்னா errors, the category is not errors அப்படின்றது கேட்கும். ஸோ இதெல்லாமே ரெக்டிஃபை பண்ணி ஸோ கரெக்டாக சென்டென்ஸ் அப்படின்றத யூ கேன் மேக் சென்டென்ஸ். ஸோ அப்படின்றது தான் ஃபைனல் பண்ணணும். ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் எரர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 5 கம்பல்சரி. the 45 question, the question is memory poem. ஸோ மெமரி போயம் கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ மெமரி போயம்க்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்றத பண்ணணும். ஸோ you can do more practice in the workload. So memory poem தினமும் கூட நம்ம என்ன பண்ணலாம் எழுதி பார்க்கணும். every day you can practice well. So the punctuation,
எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணும், இன்க்ளூடிங் கேப்ஸ். இங்கே கோலன் வரணும், இங்கே செமிகோலன் வரணும், இங்கே கமா வரணும். ஸோ ஆஸ் இட் இஸ் எப்படி கொடுத்துருக்காங்களோ போயும் டெக்ஸ்ட் புக்கில், ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும் கொடுத்துருக்கணும். அதில் ஏதாவது ப்ராப்ளம், மிஸ்டேக், பஞ்சுவேஷன் மிஸ்டேக் அப்படின்னாலும் தே கேன் ரெடியூஸ் த மார்க். அது எல்லாமே மார்க்ஸை ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் டூ மோர் ப்ராக்டிஸ் இன் யுவர் ஹோம். இதை மெமரி போயமுக்கு தினமுமே ப்ராக்டிஸ் அப்படின்றத தினமுமே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 4 சப்ளிமெண்ட்ரி. ரைட் ஏ பேராகிராஃப். இன்னும் ரிசல்ட் தட் ஆர் கொடுக்குறான்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம கொஷின்ஸாக கொடுத்துருப்பாங்க. பட் எங்கே பார்த்தோம் அப்படின்னா டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்டோரி எடுத்துருப்பாங்க. ஸ்டோரியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேட்டகரி அந்த இதுவை வந்து ஜம்ப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு ஐஃபன் கொடுத்துருப்பாங்க. யூ கேன் ஃபுல்ஃபில் இட், யூ கேன் மேக் ஏ சென்டென்ஸ். சப்ளிமெண்ட்ரியை இந்த சென்டென்ஸ் இந்த கோஆர்டினேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸோட எல்லாமே நீங்கள் மெர்ஜ் பண்ணி ஸோ லிங்க் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த இதில் வந்து நீங்கள் மாரல், ஸோ வாட் இட் யூ லேர்ன், நீ என்ன லேர்ன் பண்ணீங்க, ஸோ அந்த ஸ்டோரியிலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க மாரல் அப்படின்றதையும் ஸ்பெசிஃபிக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ளிமெண்ட்ரி அப்படின்றத கிரியேட் பண்ணலாம். இதுக்கு அலாட்மெண்ட் 8 மார்க்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 5. ஸோ 4 2s are 8. ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ஜென்ரல் பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசேஜ் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 4 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ யூ கேன் ஆன்சர் இட். ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சர் அப்படின்றத நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த யூ ஷுட் ரீட் த காம்ப்ரிஹென்ஷன். யூ ஷுட் ரீட் த பேசேஜ். இந்த பேசேஜை நல்லா கிளியராக படிச்சீங்க அப்படின்னாலே யூ கேன் ஆன்சர் இட். ஸோ நெக்ஸ்ட் ஆர் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீட் த ஃபாலோயிங் போயம் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். ஸோ போயம் கொடுத்துருப்பாங்க. போயமை பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ அந்த கொஷின்ஸ் எப்படி இருக்கலாம், ஸோ என்ன டேரெக்டாக போயம் பேஸ் பண்ணி கொஷின் எப்படின்னு கேட்கலாம். ஆர் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், போய்டிக் டிக்ஷனாகவும் இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் பேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கொஷின் பேப்பரில், யூ கேன் அட்டெண்ட் இட். ஸோ ஃபாலோயிங் திங்ஸ் இதெல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலே ஸோ யூ கேன் கெட் ஹை மார்க்ஸ். ஸோ அபவுட் 95 without grammatical error, the same good presentation, good handwriting. ஸோ இதெல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தீங்க, நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா they can give the center அப்படின்ற மார்க்கும் கிடைக்கும் 99